இன்னைக்கு 2017 ரிலீஸ் ஆன ஹுங்ஃபு யோகா அப்படிங்கிற மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைனர், ஒரு பொக்கிஷ புதையலை தேடி ஒரு குரூப் இல்ல பல குரூப் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த புதையல்ல என்ன மறைச்சு வச்சப்பட்டிருக்கு, உங்க எதிர்பார்த்தபடி தங்கம் வைரம் கிடைச்சிச்சா இல்ல வேற என்ன கிடைச்சது அப்படிங்கிறத பெரிய ட்விஸ்டோட சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். வாங்க இப்ப இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். ஜாக்கி சானும் நம்ம சோனு சூட்டும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஓபனிங் சீனே மிரட்டலா இருக்கு. வெறும் 6ஆம் நூற்றாண்டுல நடந்த கதை மாதிரி காட்டுறாங்க. இந்திய தேசம் அப்படிங்கிற ஒன்னே இல்ல, மகத ராஜ்யம், இந்தியாவின் பிற பகுதிகள் எல்லாமே தனித்தனியா தான் இருந்திருக்கு. சைனாவுக்கும் மகதத்துக்கும் ஒரு பெரிய நட்பு இருக்கு. இருந்தாலும் சைனால இருந்து படையெடுத்து மகத ராஜ்யத்தின் வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுறாங்க. அப்படி படையெடுத்து வர்ற சீன் தான் இந்த முதல் சீன். இந்த சீன்ல ஆபீசருக்கு பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கும். யானைகள், குதிரை படை அப்படின்னு வேற லெவல்ல மிரட்டி இருப்பாங்க. 6ஆம் நூற்றாண்டுல மகத ராஜ்யத்தை கைப்பற்ற வரும்போது மகத ராஜ்யத்துக்காக போராடுற அந்த நபர் ஒரு பள்ளத்துல விழ போவாரு. அப்ப அந்த பள்ளத்துல இருந்து ஒருத்தர் காப்பாத்துறாரு. இந்த சீன்லாம் ரொம்பவே ரசிக்கும்படி இருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ பாதி பகுதிகளை கைப்பற்றிடுறாங்க. இதனால மகத ராஜ்யத்துல இருந்த செல்வ வளங்களை பிடிச்சு வைக்கிறதுக்காண்டி ஒரு குரூப் கிட்ட வளங்களை கொடுத்து விடுறாங்க. ஆனா அந்த வளங்களை எடுத்துட்டு போன தளபதிக்கு துணையாவும் ஒருத்தர் இருக்காரு. இவங்க கடந்து போற பகுதி அப்படிங்கிறது ரொம்பவே மோசமானதா இருக்கு. இப்படியே எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டா கடைசியில ஒரு உறைந்த ஏரி இருக்கு. இந்த ஏரியை தாண்டிட்டா நம்மளோட இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பண்ணி இந்த ரிஸ்கை எல்லாரும் எடுக்க வேணாம், நான் மட்டும் போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த கேப்டன் அங்கிருந்து போய் பாக்குறாருங்க. இந்த பாதை ரொம்பவே சேஃபா தான் இருக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா இவர்களுடைய படையோ செல்வ வளங்களை கொண்டு வந்த எதுவுமே அங்க இல்ல. இது ஒரு மிகப்பெரிய மர்மமா இருக்கு. இந்த தளபதி ஒரு ஆளா நின்று மகத ராஜ்யத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் அவர் சாகுற வரைக்குமே இவர் கூட வந்த அந்த பொக்கிஷங்களும் நபர்களும் எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இந்த மர்ம புதையலை தேடிதான் இப்ப 2017ஆம் ஆண்டுல மகத ராஜ்யத்தின் இளவரசியா இருக்கக்கூடிய, அதாவது வம்சாவளியில இருக்கக்கூடிய ஒரு பெண் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம சோனு சூட்டும் ஒரு வகையில அந்த வம்சாவளியில வந்திருப்பாரு. அந்த புதையல் என்னோடது அப்படின்னு அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. இதனால பார்த்தா நம்ம ஜாக்கி சான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காருங்க. எப்படி அந்த புதையல், செல்வ வளங்க, தொல்லியல் துறை வல்லுநராகவும் இருக்காரு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தூங்குறாங்க. அப்புறம் இப்ப இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில ஏஜிங் எப்படி கால்குலேட் பண்றது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்க லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம இந்தியாவில இருந்து ஒரு பொண்ணு இதை ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. இது என்ன பொக்கிஷம்னா, கிட்டத்தட்ட கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வரைபடம் இருக்கு. அந்த வரைபடத்துல தொலைஞ்சு போன அந்த பொக்கிஷத்தை பத்தின தகவல் இருக்கலாம். இதுதான் கொண்டு வந்திருக்கேன்னு அந்த பொண்ணு நம்ம ஜாக்கி கிட்ட அறிமுகமாகறாங்க. இது மட்டும் இல்லாம நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், இது பத்தின தகவல் தெரிஞ்சா என்னுடைய ரிசர்ச்சுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்க, நம்ம ஜாக்கி சானா ஒருத்தர் உங்கள்கிட்ட கோத்து விட்டு அவர் கிளம்பிடுறாருங்க. அற்புதம், இவருக்கு தான் எல்லாம் தெரியும், இவரை வச்சு நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஜாக்கி சானும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணை சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேப்பை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. அதுல எக்கச்சக்கமான தகவல் இருக்கு. அடுத்த சாட்ல இந்தியால இருந்து வந்த பொண்ணு ஒரு யோகா பண்ணுவா பாருங்க, வேற லெவல் இருக்கும். இதை எல்லாருமே வாயை பொழந்துகிட்டு பாக்குறது மாதிரிதான் இருந்துச்சு. அதை நம்ம ஜாக்கி சானும் பாக்குறாரு. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸுமே அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி சான் அவருடைய திறமையை காட்டுறதுக்கு ஒரு கட்டையில ஹுங்கு வித்தையை காட்டிட்டு இருக்காருங்க. அது பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு. இந்த புதையலை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல முதற்கட்டமா ஏற்கனவே அந்த புதையலை தேடி அலைஞ்ச ஒரு நபருடைய பையனை போய் அந்த டீம்ல சேர்த்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க அப்பா அந்த புதையலுக்காக அவருடைய லைஃப் ஃபுல்லாவே ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. அதுல நிறைய விஷயங்களை கத்திருப்பாரு. அதை தான் பையனுக்கும் சொல்லி கொடுத்திருப்பாரு. அடுத்தது என்ன, இந்த டீம் ஃபுல்லாவே அந்த புதையலை தேடி பயணிக்கிறாங்க. இந்திய சைனா பார்டர் அப்படிங்கறதுனால கண்டிப்பா பனி இல்லாம எப்படி இருக்கும், அவங்க தாண்டி போற இடம் எல்லாமே பனி பிரதேசமா தான் இருக்கு. அது இல்லாம அந்த மேப்ல குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்து சூரிய ஒளி ஊடுருவி வர்ற இடத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த இடத்த ட்ரில் பண்ணா பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க போய் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கும் வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை இருக்குங்க. என்னன்னா அங்க பனி கரடிகள் கூட்டமே வருது. இதை பார்த்த ஜாக்கி சான் ரொம்பவே பயப்படாம டீம்ல இருந்த ஒரு பையனும் அவரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன இந்த கரடி கூட்டம் அங்கிருந்து தெரிச்சு ஓடுதுங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ராட்சச ட்ரில்லிங் மிஷினை வர வச்சு ட்ரில் பண்ணி அந்த குழிக்குள்ள இறங்குறாங்க.
அந்த குழிக்குள்ள இறங்கி போய் பார்த்தாதான் தெரியுது உள்ள எக்கச்சக்கமான இந்த புதையலை தேடி வந்து இறந்து போயிருக்க விஷயமும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம வில்லனும் கரெக்டா இங்க வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம இது என்னுடைய முன்னோர்களுடைய சொத்து, இதை நான் யாரையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன், இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹீரோவையும் ஹீரோவோட குரூப் எல்லாத்தையும் ஓட்டத்துல சொல்லிட்டு போயிடுறாருங்க. ஆனா எப்படியோ நம்ம ஜாக்கி அந்த குரூப் எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. ஆனா வெளியில வந்தாலும் ஒன்னும் யூஸ் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இருந்த விலை மதிப்பு உள்ள ஒரு பெரிய டைமண்ட் புதையலை தான் நம்ம வில்லன் எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அதை ஏலத்திலையும் விட போறாரு. டைமண்டை எங்க வச்சு ஏலம் விட போறாருன்னா துபாய் தான். அப்ப அந்த டைமண்ட் நமக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா அந்த பொக்கிஷத்தோடைய சாவியே அந்த டைமண்ட் தான். இது இருந்தாதான் எடுக்க முடியும். அப்படிங்கறனால அந்த ஏலத்துல பங்கு பெற்று அந்த டைமண்டை வாங்கலாம் அப்படின்னு போறாங்க. அங்க பார்த்தா ஓட்டப்பந்தயம் நடக்குங்க. என்ன ஓட்டப்பந்தயம் பாத்தீங்கன்னா குதிரை ரேஸ் இல்லைங்க, ஒட்டக ரேஸ் நடக்குது துபாயில. அதனால அங்க ஒட்டக ரேஸ் பயங்கரமா படுஜோரா நடக்குது. அடுத்து நம்ம ஹீரோவும் இன்னும் நிறைய பேர் அந்த ஏலத்துல கலந்துக்கிறாங்க. பலர் ஏலத்தோட தொகையை ஏத்திக்கிட்டே போறாங்களே ஒழிஞ்சு கன்க்ளூஷனுக்கே வர மாட்டேங்கிறாங்க. நம்ம ஜாக்கி என்ன சொல்றாருன்னா பொக்கிஷம் நமக்கு கண்டிப்பா வேணும், எவ்வளவு விலையா இருந்தாலும் வாங்குங்க அப்படின்னு சொல்ல வாங்கி தரேன், அதுக்கான கல்லிவா நீ எனக்காக கொடுத்தே ஆகணும்னு சொல்ல சரின்னு ஏலம் கன்க்ளூட் ஆகுதுங்க. ஆனா இந்த சைடு ஜோரா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்டும் இன்னொருத்தனும் பீச்ல நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏலத்துல எடுத்தாலும் கொடுக்க காசு இல்லைன்னு அதை திருடிட்டு போறாங்க. அந்த வைரத்தை திருடிட்டு போகும்போதுதான் நம்மளுக்கு ஹீரோவோட குரூப் யாரா இதை திருடிட்டு போறா அப்படின்னு துரத்திட்டு போகலான்னு நம்ம ஜாக்கி அசிஸ்டன்ட் எல்லாருமே போறாங்க. ஆனா நம்ம ஹீரோவான ஜாக்கி மட்டும் ஒரு கார்ல போறாங்க. அந்த கார்ல தான் சர்க்கஸுக்கு இருக்கக்கூடிய சிங்கம் இருக்கு. நம்ம ஜாக்கி ஓட்ட பார்த்து பின்னாடி இருந்த அந்த சிங்கமே காரை நிறுத்தினதுக்கு அப்புறம் வந்து வாந்தி எடுக்கும் பாருங்க, அது வேற லெவல். கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோவோட டீமாலையும் அந்த ரேசிங் குரூப்பா பிடிக்கவே முடியாது. ஆனா அது யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, ஜாக்கி கிட்ட PhD அசிஸ்டண்டா சேர வந்துருப்பா பாருங்க, இந்தியால இருந்து. அவ தாங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் ஹீரோட டீமையும் இருக்க இடத்துக்கு வர சொல்றா. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது இது வேற யாரும் இல்ல, மகத ராஜ்யத்தின் வம்சாவளியான இளவரசியாங்க. இதை பார்த்து நம்ம ஜாக்கி டீமும் அசந்து போறாங்க. எனக்கு வேற வழி இல்ல, நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் அதை எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, வாங்க இப்ப அந்த புதையலை எப்படியாவது எடுத்துருவோம் அப்படின்னு கூப்பிடுறா. அந்த இடத்துல இவளுக்கு ஒரு அசிஸ்டண்ட கூட்டி வந்துருப்பா பாருங்க, அது வேற யாரும் இல்ல, அது என் தங்கச்சி தான் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அது உங்க அசிஸ்டன்ட் இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அந்த கொள்ளையடிச்சிட்டு வந்த அந்த டைமண்ட் சாவியை காட்டுறாங்க. இத பார்த்து ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொக்கிஷம் எங்க இருக்கும், எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற திட்டம் எல்லாம் திட்டுறாங்க. இதுக்கடையில நம்ம வில்லன் ஜாக்கியோட குரூப்ல இருக்க அந்த பையன் பொண்ணுங்க எல்லாத்தையும் கடத்துறாருங்க. மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண போன இவங்களை கடத்திட்டு கொத்தா கொண்டு போய் வச்சு ஜாக்கி கிட்ட மிரட்டுறாரு. நான் என்ன அந்த டைமண்டுக்காக ஆசைப்பட்டேன், எங்க முன்னோர்கள் சேர்த்து வச்சு அந்த பொக்கிஷத்தை எப்படியாவது எடுக்கணும், அதுக்காக தான் இப்ப இவங்களை நான் கடத்திருக்கேன். நான் சொல்றத நீங்க ஒழுங்கா கேட்டா இவங்க உயிர் பழப்பாங்க, இல்லைன்னா அந்த இவங்களுக்கு இரையாயிருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை புடிச்சு வச்சிருக்க இடத்த பார்த்தா நிறைய சீட்டாங்க இருக்குங்க. சிங்கம், புலி அப்படின்னு எல்லா அனிமலையும் வச்சிருக்காரு நம்ம வில்லன். இதுங்களுக்கு இரையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு வேற வழி இல்லாம சரி ஓகே இந்த அந்த புதையலோட சாவியை வச்சுக்க அப்படின்னு கொடுக்க, இதுக்காகவா நான் கேட்டேன், இந்த புதையலே நீங்க தான் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல சரி வேற வழியே இல்ல, உங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னா இதுக்கு நான் உடன்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது அந்த புதையலை எங்க இருக்கு அப்படின்னு எடுக்கிறதுக்காக போறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு அசிஸ்டன்ட் இருந்தாரு பாருங்க, அவரு இந்த ரெண்டு பேத்தையும் அந்த சீட்டாக்ட இருந்து காப்பாத்த போறாரு. எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறது அட்டகாசமா இருக்கு. வழியா அந்த மிருகங்கள்ட்ட எல்லாம் கடி வாங்காம எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. கடைசியில இருந்தாலும் சூவை பிடிச்சிருச்சு. சீன்லாம் ரொம்பவே பார்க்க நல்லா இருக்கு. அடுத்து ஒரு வழியா அந்த மேப்பை வச்சு அந்த புதையல் இருக்க இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்தா அந்த இடத்துல சூரிய ஒளி மூலமா ஆபரேட் ஆகுது. அந்த சாவியை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு டைமண்டோட லைட் ஒரு இடத்துல போய் பெறுதுங்க. அந்த இடத்த பிரஸ் பண்ணா அது ஒரு பட்டன் மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் தரையில ஏதோ அசட்ஸ் மாதிரி நிறைய வருது. அதுல என்னன்னா 27 நட்சத்திரம், 12 ராசி, இதெல்லாம் தான் குறிப்பா வச்சிருக்காங்க. உன்னுடைய ராசி என்னவோ அதுல எத்தனை 3 நட்சத்திரம் இருக்கோ அதை பின்னாடி ஒண்ணு வர்றது மாதிரி குதிச்சா அந்த புதையலோடைய வழி ஓபன் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி குதிச்சா அந்த வழி ஓபன் ஆகி உள்ள போகுதுங்க. நம்ம ஹீரோவும் மகதராணி இதை தொடர்ந்து வில்லன் குரூப்ல இருந்து ஒருத்தன்
ஒருத்தன் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே குதிக்கிறாங்க. இப்ப மேல இருந்து ஒரு பாம்பு ஒண்ணு வருது. ஏற்கனவே போடுற அந்த பாம்பு யோகா இந்த இடத்துல போடுவார் பாருங்க, அது வேற லெவல். அந்த பாம்பை கீழே எப்படியோ தள்ளி இந்த வழியில இருந்து கீழே இறங்குறாங்க. இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இறங்கின இடத்துக்கு நம்ம வில்லன் ஈஸியா வழி திறந்து அந்த வழியா ரொம்பவே சிம்பிளா வந்துருவாரு. இதே மாதிரி நிறைய ட்விஸ்ட் இந்த வழிகள்ல இருக்கும் அப்படிங்கறனால அது எல்லாத்தையும் கரெக்டா கணிச்சு அது மாதிரி போறாரு. கடைசியில ஒரு பாலம் இருக்கும். இந்த பாலத்துல நம்ம ஜாக்கி ஹீரோ ஒரு சில கல்லுல மட்டும் காலை வச்சு தாண்டி போறாருங்க. இதை பார்த்து அவர் எப்படி போனாரோ அதே மாதிரியே பின்னாடி வந்த எல்லாருமே வராங்க. கடைசியில பார்த்தா இதுல ஒண்ணுமே ட்விஸ்ட் எல்லாம் இல்ல. நார்மலா வந்திருந்தாலே அந்த கல்லெல்லாம் உழுகாம தான் இருந்திருக்குமா. இப்படி அந்த பாலத்தெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு எண்டு வருதுங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு பெரிய பொன் கோவிலே இருக்கு. தங்கத்தாலே செய்யப்பட்ட ஒரு பெரிய கோவிலே இருக்குங்க. அங்க பார்த்தா எக்கச்சக்கமான பெட்டிகள் நிறைய புதைகளும் இருக்கு. அப்ப ஒரு லைட்டை ஒண்ணு வைப்பாங்க. அந்த லைட் போய் இந்த இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனா இன்னொரு பாதை ஒண்ணு ஓபன் ஆகுதுங்க. அந்த இடத்துல தான் ஒரு பெரிய தங்கத்தாலான சிவன் சிலையே இருக்குங்க. இந்த பொக்கிஷத்தை தான் மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஆனா அந்த பெட்டிகள் நிறைய என்ன இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அந்த பெட்டிகள் ஃபுல்லாவே வெறும் ஓலைச்சுவடிகள் மாதிரி இருக்குங்க. அதாவது மருத்துவ குறிப்பு, நிறைய உலகத்துக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் தான் அதுல இருக்கு. வில்லனுக்கு பயங்கர கோபமே வருது. நான் இங்க தங்கம் வெள்ளி விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா நீ என்னன்னா இந்த ஓலைச்சுவடிகள் தான் புதையல்னு சொல்றியே, இதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல வேற வழி இல்ல. நான் தான் அப்பயே சொன்னேனே இந்த புதையல் உலகத்திற்கு பயன்படக்கூடிய புதையல், இதான் கேட்க மாட்டேன் அப்படின்னு திரும்பவும் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு சண்டை வருதுங்க. வில்லன் குரூப்பும் ஹீரோ குரூப்பும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. இப்போ வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் வர சண்டை வேற லெவல்ல இருக்கும். கடைசியில மகதராஜ்யத்தோட ராணி இவங்க போன வழிகளை சொன்னதுனால அந்த இடத்துக்கு நிறைய மக்கள் பூஜை பண்ண வந்துடுறாங்க. கடவுளை வழிபட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு வணக்கம் வச்சுட்டு அப்படியே வில்லனுக்கும் வணக்கம் வைக்கிறாரு. இந்த இடத்த பார்த்து அவங்க எல்லாமே அப்படியே வியந்து போறாங்க. இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. கடைசியில ஒரு மகிழ்ச்சியான ஹாப்பி எண்டிங் சாங் ஒண்ணு போட்டு இந்த படம் அப்படியே முடியுது. பெரிய புதையலை தேடி வந்த நம்ம வில்லனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இருந்தாலும் இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய வந்தவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை ஏத்துக்கிட்டு அவரோட சேர்ந்து எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்படியே படம் முடியுது.